எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சத்தியம் இவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் குறித்து நம்ம மேன்மை பாராட்ட கூடாது. அதை நம்ம மகிமைப்படுத்த கூடாது. அதன் மேல நம்ம நம்பிக்கையை வைக்க கூடாது. அதை நம்ம வாழ்க்கையில முதன்மையாக வைக்க கூடாது. அதற்கு மேல் நாம் கர்த்தரை வைத்திருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை அவர் மீது வைக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஏன் ஞானி தன் ஞானத்தை குறிச்சு ஏன் மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்றாரு? தன்னோட ஞானத்தின் மேல் ஒருவர் மேன்மை பாராட்டினால் அவர் தேவனுடைய ஞானத்தை அவரால் சார்ந்திருக்க முடியாது. தேவனுடைய ஞானத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய நம்பிக்கை தன்னுடைய ஞானத்திலேயே இருக்கும். தேவனுடைய ஞானத்தை தள்ளிவிட்டு தன்னுடைய ஞானத்தை நம்பி இருக்கிற மனிதர்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய சம்பவங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் லோத்து விஷயத்துல லோத்து தன்னுடைய ஞானத்தை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொண்டார். ஆபிரகாம் செல்லும் இடங்களிலெல்லாம் தேவனுடைய கிருபையையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்தார். லோத்து அழிவை தெரிந்து கொண்டார். லோத்து ரட்சிப்பை பெற்று கொண்டாலும் தன்னுடைய குடும்பம், சொத்து, உறவுகள் எல்லாவற்றையும் இழந்தவராக நின்று கொண்டிருந்தார். மனிதனுடைய ஞானம் இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.